முஸ்லிம்களை அந்நியர்களாக சித்தரிக்கின்ற அந்த போக்கு தினந்தோறும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. முஸ்லிம்கள் வேற, தமிழர்கள் வேற. தமிழர்களா முஸ்லிம்களா, நீங்க தமிழா முஸ்லிமா? ஒரு மனிதன் தமிழனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அவன் என்ன சாதின்னு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். ஆக இந்தந்த சாதிகள் தான் தமிழர்கள் அப்படிங்கறது இங்க வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்ப முஸ்லிம்கள் ஜாதி இல்லைன்னு சொன்னாலும் கூட முஸ்லிம்களை தமிழர்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு. இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் இடையில வந்திருந்தாலும் கூட நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்துக்கு முன்பிருந்தே அரேபியாவோட தமிழர்கள் தொடர்புல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறு. சுமேரிய நாகரிகம் உலகினுடைய தலை சிறந்த நாகரிகங்கள்ல ஒன்று சுமேரிய நாகரிகம்னு சொல்றோம். அந்த சுமேரிய நாகரிகம் உருவான மண் அரேபிய மண். அந்த அரேபிய நாகரிகத்தோட தொடர்புல இருந்த ஒரு நாகரிகம் தான் தமிழர் நாகரிகம். மெசபடோமியால தான் சுமேரிய, அசிரிய, பாபிலோனிய நாகரிகங்கள் உருவானது எல்லாமே அரேபிய மண்ல. ஆக அரபு மண்ல இருந்து வந்த ஒரு நாகரிகம் தமிழர் நாகரிகத்தோடு தொடர்புல இருந்திருக்கு அப்படிங்கறதே நம்ம அரேபியாவும் தமிழ்நாடும் ஆரம்ப காலத்துல இருந்து தொடர்பு இருந்திருக்கிறதுக்கான ஆதாரங்கள். ஆக சுமேரிய நாகரிகத்தை அரேபிய நாகரிகம்னு ஏத்துக்கிறதுக்கே இங்க நிறைய பேருக்கு மனசு வரல. சுமேரிய நாகரிகம் வேற, அரேபியா வேற அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா முஸ்லிம்கள் கூட ஒரு வரலாறு சொல்லுகிற போது நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி காட்டுமிராண்டிகளாக இருந்தார்கள் அரேபியர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முந்தைய ஒரு காலகட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்களாக அரேபியர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற வரலாறு முஸ்லிம்களே சொல்ல தயாரா இல்ல. தமிழ் மண்ணுல இஸ்லாம் வந்தது வேணா 7ஆம் நூற்றாண்டுல இருக்கலாமே தவிர தமிழர்களுக்கும் அரேபியர்களுக்குமான தொடர்பு அதை விட தாண்டியது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இஸ்லாமிய இடையில வந்தது தானே. இஸ்லாம் இடையில வந்த போது முஸ்லிம்கள் மட்டும் எப்படி இந்த மண்ணுடைய ஆரம்ப காலத்துல இருந்து இருந்திருக்க முடியும்? பொது வெளியில, பொது தளங்கள்ல மக்கள் மத்தியில இப்படி ஒரு பேச்சு இருக்கிறதனுடைய காரணமாகவே முஸ்லிம்கள் கூட நாமெல்லாம் அந்த தனி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கூட முஸ்லிம்கள்ட்ட வந்துச்சு. இத்தகைய சூழ்நிலையில் தான் முஸ்லிம்கள் யாரு, இஸ்லாம் எப்ப வந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்காக வேண்டிதான் தமிழ் முஸ்லிம்கள் வரலாறு அப்படிங்கிற சேனல் உருவாகி இருக்கும்.